ஜிப்லி ஆர்ட் இப்போ எங்கே பார்த்தீங்கன்னாலும் வச்சுக்கோங்க, ஜிப்லி ஸ்டுடியோ, ஜிப்லி ஆர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லா இடத்துலையும் இந்த ஃபோட்டோ ஆர்ட் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ ட்ரெண்டு அப்படிங்கிறத தாண்டி அதில் ஒரு 2 விஷயம் இருக்குது. ஓகேங்களா? அதில் ஒரு 2 இஷ்யூ இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த சாட் இது எது ரெடி பண்ணி கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட் ஜிபிடி தான் ரெடி பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? இதனால் அவங்க கம்பெனிக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜிபியு மெல்ட்டிங் ஆகுது. அந்த சாட் ஜிபிடியோட ஓனரே வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுங்க, ஏன்னா இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டினியூஸாக நீங்கள் போட்டு இது அடிக்கிறனால எங்களோட அதாவது ஜிபியு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இதை வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்வர் கிராஷ் ஆகுது. ஓகேங்களா? இந்த பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த ஃபியூச்சர் ரீசெண்டாக தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐயில், அதாவது சாட் ஜிபிடியில் இப்போ ரீசெண்டாக தான் இந்த மாதிரி இமேஜ் அப்லோட் பண்ணால் இந்த மாதிரி இது சாட் ஜிபிடி மட்டும் இல்லாமல் எக்ஸட்ரா நம்ம எந்த ஒரு ஆர்ட்டாக கேட்குறோமோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? இது ஃபோட்டோ ஆட் பண்ணி இது பண்ணுற மாதிரி இது ரீசெண்டாக உருவானது தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆனோடனே இது ரொம்ப இது பண்ணாதீங்க, ரொம்ப அடிக்கிறனால நிறைய பேர் வந்திருக்கீங்க, அதே சமயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இதனால் எங்கள் சர்வர் கிராஷ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதாவது ஜிபியூவே மெல்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஓனர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இதை தாண்டி என்னடா 2வது இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை உருவாக்கின அதாவது இந்த ஜிப்லி ஸ்டைல். ஓகேங்களா? இதை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹிசாக்கி அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் இதை உருவாக்கியிருக்காரு. ஓகேங்களா? இவர் எப்படி பிறந்தார் அப்படின்னா 1940 பிறந்திருக்காரு. ஓகேங்களா? அதாவது 2ஆம் உலக போர் அந்த காலகட்டத்தில். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்ட்டை உருவாக்குனது இவர் தான். ஓகேங்களா? இவர் ஸ்டைலில் தான் அந்த ஜிப்லி ஆர்ட். ஓகேங்களா? இவர் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ வச்சு தனியாக ரன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஸ்டுடியோட பேர் தான் ஸ்டுடியோ ஜிப்லி அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க இந்த மாங்கா பேனல்லாம் சொல்லுவாங்கள்ல, இந்த அனிமிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்டாக அனிமேலாம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த அனிமேலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாங்கா பேனல்லாம் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அந்த மாங்கா பேனல்லாம் அதை இன்ஸ்பயராக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயத்தை இன்ஸ்பயராக வச்சுக்கிட்டு, அதாவது மாங்கா பேனல் அப்படின்னா எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி ஸ்கெட்ச் அதாவது உங்களோட பென்சில் ட்ராயிங் மாதிரியே பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணியே அதுக்கு கீழெல்லாம் இந்த சன் நியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சன் நியூஸ் மீன்ஸ் அதாவது அந்த டெய்லி பேப்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கதை இருக்குது. ஓகேங்களா? அது அவங்களே ஸ்கெட்ச் பண்ணி அவங்களே அது கீழே அது கான்செப்ட் எழுதிருப்பாங்க. ஓகேங்களா? அதான் மாங்கா பேனல். அந்த மாதிரி அனிமேக்கு அந்த மாதிரி சின்ன கார்ட்டூன்ஸ்க்குலாம் அந்த மாதிரி மாங்கா பேனல் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இன்ஸ்பயராக வச்சுக்கிட்டு தான் இதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாங்கா பேனலில் இன்ஸ்பயராக வச்சுக்கிட்டு தான் இவர் பண்ணுறாரு. இந்த ஸ்டுடியோ ஜிப்லி அப்படிங்கிறதுனா இதை ஒரு மாதிரி அதாவது பாலைவனம், அதாவது அடர்த்தியான பாலைவனம், அதாவது வறண்டு போன பாலைவனம் அப்படிங்கிறத இதோட மீனிங். ஓகேங்களா? ஸோ இதனால் இவருக்கு என்னடா விஷயம் இல்லை புரியல எனக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஜிப்லி ஸ்டைலில் கிரியேட் பண்ணுறாரு, மாங்கா பேனலை இன்ஸ்பயராக வச்சுக்கிட்டு. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துட்டு இவரோட ஸ்டைலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காப்பி பண்ணி இப்போ ஏஐ கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதாவது இதாக கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி ஒரு நாள் இவர்கிட்ட போயிட்டு சிலர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஜிப்லி ஸ்டைல் மாதிரி இந்த மாதிரி ஜாம்பியை ஓப்பன் ஏஐயில் கொடுத்து ஒரு ஜாம்பி ஆர்ட் மாதிரி கொண்டு வந்து இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. காமிச்ச உடனே அவர் டக்குன்னு கோவமாகி, நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் என்னை மட்டும் இழுக்காதீங்க, சத்தியமாக இந்த அதாவது எப்படின்னா இந்த சாட் ஜிபிடியால் தான் மனித இனமே நாசமாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் இதனால் சொல்லியிருக்காரு, ஏன் இவர் இவ்வளோ வெறியாயிருக்காரு அப்படின்னா, அதாவது இவரோட ஆர்ட்டை காப்பி பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இவர் தத்ரூபமாக ஒரு விஷயத்தை வரைகிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆர்டிஸ்ட். ஓகேங்களா? அவர் ட்ரா பண்ணுற ஒரு ஓவியத்துக்கு பின்னாடி 1008 விஷயங்கள் இருக்கும். ஓகேங்களா? துல்லியமாக 1008 விஷயங்கள் இருக்கும். அது ஒருத்தரோட வலி, வேதனை, வாழ்க்கை அத்தனையும் ஒரு படத்தில் எடுத்துக்காட்டும். ஓகேங்களா? இதே பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியில் நீங்கள் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த உயிரற்றதாக வரும். ஏன் அப்படின்னா, அது நீங்கள் கொடுக்குறீங்க ஏதோ ஒரு ஃபோட்டோவாக அதை இன்னொரு ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி மனிதனமே நாசமாக போகுது இதனால தான் அப்படிங்கிற மாதிரி அவர் கோபத்தில் இது பண்ணியிருக்காரு. இதனால் போயிட்டு அவர் கேஸ் போட்டு பார்த்துருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சத்தியமாக வேலைக்கே ஆகாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது சாட் ஜிபிடி தான் கிரியேட் பண்ணி கொடுக்குது, அவரோட ஸ்டைலில் பண்ணியிருந்தாலும் பட் இவர் தத்ரூபமாக இவர் வேறு மாதிரி தானே பண்ணியிருப்பார், பட் அது உயிரற்று தானே பண்ணி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேஸ் நிற்கலை. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தரோட வலியோடையும் வேதனையோடையும் தான் இப்போ நீங்கள் சாட் ஜிபிடியில் போட்டு பண்ணிட்டுருக்கீங்களா ஜிப்லி ஃபோட்டோ, உங்களுக்கு எவ்வளோ அழகானதாக தெரிஞ்சாலும் அதுக்கு இன்னொருத்தருக்கு பின்னாடி இருக்க ஒரு வலி. ஓகேங்களா? ஸோ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை பண்ணியிருப்பார். ஸோ அதை இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது அவளுக்கு எவ்வளோ வலிக்கும். அதாவது இதுக்காக தன்னோட 80 வருடம் காலகட்டத்தை தான் செலவு பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா அவர் வாழ்நாள் முழுக்கவே இதுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ டாடா பை பை. அடுத்து நான் உங்களுக்கு செம்மையான சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை. இது உங்கள் விகே டிட்ஸ்.